ஜேம்ஸ் வசந்தன் உங்களுக்கு தெரியும். அவர் திரைத்துறை சார்ந்தவர், பாடகர், இசையமைப்பாளர், நல்ல தமிழ் உச்சரிப்புக்கென்று பெயர் போனவர். அவர் நடிகர் விஜய் குறித்து சொல்லியிருக்கார். ஏற்கனவே இந்த வினோதினி போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, திரைத்துறையில் இருந்தே விஜயை பற்றி ஆபத்துன்னு. ராதிகா ஒரு முறை அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்க அப்பாவுடைய ஒரு டயலாக்கை வச்சு விஜயை பார்த்து கிளின்னு கிழிச்சாங்க. இந்த நிலையில் திரைத்துறையில் இருந்தே ஜேம்ஸ் வசந்தன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள். விஜய் ஆபத்தானவர், விஜயை ஆபத்தான நபராகத்தான் பார்க்கிறேன். வலிமையற்று எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இருப்பதால் இவர் மூலம் ஆபத்து நிகழும் என்பதால் அவரை ஆபத்தானவர் எனவே சொல்கிறேன் என்றே சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் கேட்கலாம், விஜய் என்னங்க அவ்வளோ பெரிய ஆபத்து? அவரும் அரசியல் கட்சி இந்த நாட்டில் யார் வேணாலும் தொடங்கலாம், அப்படி தானே? அரசியல் கட்சி தொடங்குகிற வயசு இருக்குது, அவர் அதுக்கான இது இருக்குது, கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது, அவர் தொடங்க போகிறாரு, ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவரே சொல்கிறாரு எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு பணக்காரர் வர்றாரு, மக்களுக்கு ஃபெமிலியரானவர், அரசியலுக்கு வர்றாரு, அது ஒரு தகுதி தானே, அவர் வந்துட்டு போகிறார். ஏன் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,